வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென் தமிழகத்திலேருந்து 2 புதிய வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் தமிழக மக்களின் நீண்டகால கோரிக்கையான நாகர்கோயில் டு சென்னை வந்தே பாரத் ட்ரெயினும் மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயினும் இன்றைக்கி அஃபிஷியலாகவே இனாகரேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருந்தோங்க. ஏற்கனவே தென் தமிழகத்திலேருந்து 2 புதிய ரயில்கள் அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். அந்த வீடியோக்கு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா எப்போ அந்த ட்ரெயின் சர்வீஸ் தொடங்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தகவல் நமக்கு வெளியாக இருந்துச்சுங்க. ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் அஃபிஷியலாக இனாகரல் பண்ண போகிறதா ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடியே தகவல் வெளியாக இருந்துச்சுங்க. ஸோ அது சில பல நிர்வாக காரணங்கள்னால அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதி இன்றைக்கி அஃபிஷியலாகவே இனாகரல்ஸ் பண்ணிட்டாங்க. இனாகரல் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ அடுத்த 1 வாரத்துக்காக இந்த ட்ரெயின்ஸில் மோஸ்ட்லி டிக்கெட்ஸ் எல்லாமே புக்கிங் ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் அடுத்த இந்த ட்ரெயினில் போகிறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பட் டிக்கெட் ஃபேரை பொறுத்தளவு டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் இது கம்ப்ளீட்லி ப்ரீமியம் ட்ரெயினுங்கிறதுனால இது டிக்கெட் ஃபேர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு மதுரை டு பெங்களூர் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருச்சி வழியாக போகுதுங்க. இது நார்மல் ரூட்டில் போகிறது கிடையாதுங்க. திருச்சி மதுரையிலேருந்து திண்டுக்கல், திருச்சி அண்ட் தென் அகெயின் கரூர், சேலம், சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி, ஜோலார்பேட்டை சேலத்துலேருந்து ஜோலார்பேட்டை வழியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு போகுதுங்க. இது ஒசூர் பகுதிக்கும் போகாது. ஸோ நீங்கள் ஒசூர் பகுதிக்கு போகணும், வந்தே பாரத்தில் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் போக முடியாது. ஏன்னா இப்போதைக்கு அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இரட்டை தண்டவாளம்கான ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால அந்த பகுதியில் இந்த ட்ரெயின் போகாதுங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் மின்சார வசதி, அதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அந்த சைடில் கிடையாதுங்கிறதுனாலையும் ஒரு காரணமாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சுற்றி போகிறதுன்னு நிறையா மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னே சொல்லலாம். பிகாஸ் மதுரையில் இந்த ட்ரெயின் 5 மணிக்கு கிளம்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மணிக்கும் போது எர்லி மார்னிங் ரொம்ப எர்லியராக கிளம்புறதுனால பார்த்தீங்கன்னா நிறையா பீப்புள்ஸ் அதுவும் இல்லாமல் இது திருச்சி வழியாக சுற்றி போகிறதுனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 hour ஆகுதுன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் சரி நியூஸ்லேயும் தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டா ரீஜியன் மக்களுக்கு இந்த ட்ரெயின் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டா ரீஜியன்லேருந்து நிறைய பேர் பெங்களூரில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரெயின்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி பகுதியிலேருந்து நிறையா பெங்களூர்ஸில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரெயின் பயனுள்ளதாக இருக்குன்னே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கூட அதில் இருக்குது. ஈவன் போர்ட்டு ஃபெசிலிட்டிஸ், சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா சிசிடிவி சிஸ்டம்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் இந்த ட்ரெயினில் ட்ரை பண்ணி பாருங்கள்.